ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 9 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று என்னோடய வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 67.3 இருந்தது. ஸோ முந்தா நாள் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 67.5 இருந்தது. ஸோ நேற்று வந்து 67.3. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா வந்து வெயிட்டு குறையிறதுல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டயட் ஃபுட்டு எடுத்துக்கிறேன். அதுதான் முக்கியமான காரணம். காலையில் என்னால் வந்து வாக்கிங்கோ ரன்னிங்கோ எதுவுமே போக முடியல. ஏன்னா நான் எந்திரிச்சதே பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான். நான் கீழே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் ரன்னிங் போயிட்டுருந்தாங்க. சரி நம்ம ஈவினிங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிச்சன் பக்கம் வந்துட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சமைச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்த காய்கறிகளை வச்சு ஒரு சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். கீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இது 3 இருந்தது. அதெல்லாம் போட்டு தான் சாம்பார் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார் தான். ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பையும் கத்திரிக்காயையும் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 4-5 வெண்டைக்காய் இருந்ததா அதை கட் பண்ணி தனியாக வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி அதை வந்து வெந்த பாசிப்பருப்பில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கீரை ஒரு கட்டு இருந்ததா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வெண்டைக்காய் நம்ம சேர்க்கும்போது அந்த கீரையும் சேர்த்துட்டேன். கீரையும் வெண்டைக்காவையும் குக்கரில் பருப்பு வெந்ததுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பருப்போடு வேக வச்சிட்டோம்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணி தாளிப்பு கொடுத்து ஏதோ ஒரு சாம்பார்னு ஒன்று ரெடி பண்ணேன். பட் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது. கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. ஸோ வேறு வழி இல்லை, அன்றைக்கி வீட்டில் இருக்கிறத வச்சு சமாளித்து தான் ஆகணும்னு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஒரு 5 முட்டை வந்து வேக போட்டேன். அப்புறம் மாவு, தோசை மாவு இருந்தது அரைச்சது. இட்லிக்காக அரைச்சி வச்சுருந்தேன் மாவு. முதல் நாள் இட்லி சுட்டுட்டு மீதமாக இருந்த மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சரி அதையே தோசை பண்ணிடலாம், சாம்பார் தானே பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து தோசை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இருக்கிற மாவை வச்சு தோசை ஊற்றிட்டேன். நான் வந்து தோசை எடுத்துக்கல. இது வந்து ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் தான். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார், முட்டை இந்த சைடிஷ்களை வச்சே நான் மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்டேன். ஏன்னா வெயிட் லாஸில் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம வந்து வெயிட்டை கொஞ்சம் குறைக்க முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. 2 முட்டை, அதுக்கப்புறம் இந்த பவுல் நிறைய சாம்பார். ஏன்னா அதில் நிறைய காய்கறிகள் வந்து போட்டிருக்கோம். டேஸ்ட் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் பட் ரொம்ப ஹெல்த்தியான சாம்பாருங்க. கீரை போட்டிருக்கோம், வெண்டைக்காய் போட்டிருக்கோம், கத்திரிக்காய், அப்புறம் பாசிப்பருப்பு. இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு கப்பு நிறையா நான் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் எடுத்துக்கிட்டேன். இது பார்க்கும்போது கொஞ்சம் சூப்பு மாதிரியும் இருந்ததுங்க, வெஜிடபிள் சூப்பு மாதிரியும் இருந்தது. அப்புறம் முதல் நாள் நைட்டு வச்சுருந்த உப்புமா பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும். அவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் சாப்பிட முடியாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே கெட்டு போகல, நல்லா இருந்தது. சரி அது கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உப்புமாவும் எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்க போதோ டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்ப மோசம் இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ருசியாக இருந்தால் தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. நல்லா இல்லைன்னா அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிவிடுவாங்க நல்லா இல்லைன்னு. ஸோ என்னமோ தெரியல, அன்றைக்கி எதுவுமே சொல்லலை அவர். அவரே புரிஞ்சுக்கிட்டார், வீட்டில் காய்கறிகள் எதுவும் இல்லை போல், அதனால தான் எதுவும் இருக்கிறத வச்சு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி மதியத்துக்கு மேலே கடைக்கு போய் வாங்கிக்கிடுவோம் அப்படின்ட்டு எதுவும் சொல்லலை. அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னால் அந்த உப்புமா சாப்பிட முடியல. எனக்கு வந்து வெறும் உப்புமாவாக சாப்பிட பிடிக்கல. அந்த சாம்பாரும் முட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். அப்புறம் வீட்டில் எதுவும் சமைக்கிறதுக்கு இல்லாதனால நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். ஒன்று காய்கறிகள் போய் வாங்கிட்டு வரலாம், இல்லைனா மீன் வாங்க போகலான்னு. அப்புறம் போகிற வழியிலேயே 2 டெசிஷன் எடுத்தோம். மதியம் தான் போனோம் நாங்கள், ஒரு 12 மணி போல். என்னது முயல் கிராபா? நாங்கள் போகிற டைமுக்கு வந்து அந்த பண்டாரில் இருக்கிற மார்க்கெட் வந்து இருக்காது. இருக்கும், ஒரு சில கடைகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ காய்கறிகள் அந்தளவுக்கு வாங்க முடியாதுன்ட்டு பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ மீனே வாங்க போயிடலான்னு சொல்லிவிட்டு ஜெரடாங் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். மீன் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு கடைகள் எப்போவுமே இருக்கும். ஏன்னா கடல் பக்கத்துலேயே இருக்கிறனால அப்பப்போ மீன் பிடிச்சி கொண்டு வந்து கடையில் கொடுப்பாங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக மீன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. எங்களுக்கு இந்த வஞ்சர மீன் வாங்கணுன்னு வந்து ஆசையாக இருந்தது. அடிக்கடி வாங்க மாட்டோம், ஒரு 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குவோம். சின்ன சின்ன மீன்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெரிய மீன்களை விட. அப்புறம் நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகும்போதே அப்போ தான் போட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த வஞ்சர மீனை.
அப்போ தான் பிடிச்சி கொண்டு வராங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கொண்டு வந்து அப்போ தான் அந்த கடையில் போட்டாங்களா. ஸோ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஒரு மீன் வாங்கினோம். ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோ இருந்தது. ஸோ பாதி வாங்கலான்னு பார்த்தோம். சரி எப்போயாவது தானே வாங்குகிறோம், ஃபுல்லாகவே வாங்கிக்கிடுவோம், கொஞ்சம் சமைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் நான் வீடியோ எடுத்தோன்னே அவர் கேட்டார், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரூனேயில் யூடியூப் வந்து கிடையாது இல்லையா, இங்கே யூடியூப் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் மட்டும் உண்டு இங்கே. ஸோ அப்போ நான் சொன்னேன் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே அப்லோட் பண்ணுவோன்னு. அப்போ அவருக்கு ஒரே சந்தோஷம், அப்போ ஃபுல்லாக எடுத்து எங்களை போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னார். வஞ்சர மீன் வந்து பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா முள் வந்து அதிக அளவில் இருக்காது. ஆனால் இந்த மீனை வந்து பொரிச்சா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கிறத விட. ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஸ்லைஸாக அப்படியே ரொம்ப ஸ்லைஸாக போடுவாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு கட் பண்ணி கொடுக்கையில் ரொம்ப ஸ்லைஸாலாம் கட் பண்ணலை, ஒரு நார்மல் பீஸாக தான் வந்து போட்டாங்க. நான் கொஞ்சம் ஸ்லைஸாகவே கட் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா அந்த ஸ்லைஸாக கட் பண்ணி பொரிச்சா தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பீசஸே வந்துச்சு, நல்லா கட் பண்ணி கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் சொன்னார், வாங்கி ஃபுல் மீனே வாங்கிட்டு போய் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லிட்டு. அவங்களே கடகடன்னு கட் பண்ணி கொடுக்குறாங்க, எங்கே நம்ம போய் கட் பண்ணிகிட்டு இருக்க, டைம் தான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கேயே கட் பண்ணி வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ இந்த சைட்லாம் பாருங்கள், கீழே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீனை கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு. நம்ம வேணும்னா பாதி கூட வாங்கிக்கலாம். பாதி தான் வாங்கலான்னு பார்த்தோம், அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கவும் வந்து ஃபுல்லாகவே வாங்கியாச்சு. ஸோ ஈவினிங் டைம் போனனால இந்த ரேட்டில் எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், காலையில் போனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஈவினிங்கில் கொஞ்சம் விற்று விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ரேட்டில் கிடச்சிது. காலையிலாம் போனோம்னா கூட தான் இருந்திருக்கும், $25 சொல்லியிருப்பாங்க. ஸோ கிடச்ச வரைக்கும் லாபம்னு நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டு, அப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாமே இல்லை. அப்புறம் அந்த ஜெரடாங்க அந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நிறைய காய்கறி கடை, ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே போய் தக்காளி, பச்சை மிளகாலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மாங்காய் போட்டிருந்தாங்க. சரி மாங்காய் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இது 1 கிலோ $5 சொன்னாங்க மாங்காய். 1 கிலோ வாங்கி நம்ம என்ன செய்ய, இந்த ஒரே ஒரு மீன் குழம்புக்கு போட மட்டும் ஒரு மாங்காய் வேணும்னு சொல்லி கேட்டேன்னா, அதோடு நாங்கள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினோம். பப்பாளி, அப்புறம் வெள்ளரிக்காய் அதெல்லாம் வாங்கினோமா. அதோட அந்த ஒரு மாங்காய் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க, எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்பா நல்ல மனசுக்காரங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்களா ஃபுல்லாக நிறைய கடைகள் இருக்கும். நிறையா இங்கே லோக்கலில் விளையிற பழங்கள், காய்கறிகள் எல்லாமே வந்து விற்பாங்க. அது இந்த பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா டெய்லர் ஷாப் இருக்கும், நிறைய தைக்கிற கடைகள் இங்கே வந்து இருக்கும். இங்கே உள்ள மக்கள் வந்து நிறைய வந்து துணி எடுத்து தச்சு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டெய்லர் ஷாப் இருக்கும் இங்கே. அதுவும் ஆண்கள் தான் தைப்பாங்க. நிறைய கடைகளில் டெய்லர்ஸ் எல்லாருமே ஆண்களாக தான் இருப்பாங்க. ஸோ நான் வந்து இங்கே ஒன்று கூட தைச்சதில்லை, பார்த்துருக்கேன். ஆனால் அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் அங்கே மார்க்கெட்டில் வாங்கினது. வெள்ளரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 1 கிலோ $2 சொன்னாங்க. இது ஃபுல்லாமே வந்து ஒரு $3 வந்தது. அப்புறம் பப்பாளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அப்போ தான் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்களா, அதோட நாங்கள் ஒரு பப்பாளியை வந்து எடுத்தாச்சு. அப்புறம் மதியம் எனக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் நான் வந்து அந்த முட்டையும் அந்த சாம்பார் தானே சாப்பிட்டு போயிருந்தேன். கரெக்டாக பப்பாளியும் வெள்ளரிக்காயும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதையே வந்து மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பப்பாளி எடுத்து அப்படியே கட் பண்ணிவிட்டு க்யூபாக. சூப்பராக இருக்குங்க எங்கள் ப்ரௌனியில் கிடைக்கிற பப்பாளி, அவ்வளோ இனிப்பாக. அதுவும் விதைகளுமே அதிகமாக இருக்கும். நல்லா நாட்டு ரக பப்பாளி இதெல்லாமே. ஸோ எல்லாருக்குமே ஷேரிங் தான். அதுக்கு அப்புறம் எனக்கு, ஹஸ்பண்டுக்கு. இந்த முகில் தான் சாப்பிடவே மாட்டான். கொஞ்சம் கொஞ்சம் திணிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கொடுத்துட்ருக்கோம். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இந்த முறுக்கு, பாப்கார்ன் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான். ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க முகில். அப்புறம் வெள்ளரிக்காய் அது ஒரு இது கட் பண்ணி எல்லாருமே வந்து அது ஒரு சாலட் மாதிரி வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த பப்பாளியும் சரி வெள்ளரிக்காயும் சரி வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நமக்கு பசியை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குற விஷயமே இதுதான், என்னால் பசியை கண்ட்ரோலே பண்ண முடியல சிஸ்டர். இப்போ காலையில் நான் வந்து கண்ட்ரோல்டாக கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வைங்களேன், மதியம் வந்து அந்த பசியை என்னால் கண்ட்ரோல்டே பண்ண முடியல, பழைய மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். பசி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பசிக்கும்போது இந்த மாதிரி வெள்ளரிக்காய், கேரட், இந்த மாதிரி பப்பாளி, இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம பசி எடுக்கலை ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டா போதும், அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக போய் நம்ம வந்து அந்த ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காவை எடுத்து கடிச்சு சாப்பிடுங்களேன், அப்படியே கம்ப்ளீட்டாக பசி வந்து நின்றும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நமக்கு பசிக்கிற நேரம் வந்து எது சாப்பிட்டா கேலரிஸ் கம்மியாக வந்து இதாகுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து ஒரு கப் நிறைய பப்பாளியும்
ஒரு அரை வெள்ளரிக்காவும் சாப்பிட்டேங்க. ஸோ நமக்கு வந்து நல்லா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளமும் வராதுங்க பப்பாளி வெள்ளரிக்காலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது, எடுத்துக்கலாம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து அந்த லஞ்சு அதே லஞ்ச் ஆக்கிட்டேன், பப்பாளியவும் வெள்ளரிக்காவையும். ஏன்னா திரும்ப மீன் வந்து சமைக்க லேட் ஆகுமா. ஸோ 1:30க்கெலாம் நான் வந்து சாப்பிட்டுட்டேன். 1:30க்கா 2 மணி ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு வரவே டைம் ஆகிடுச்சுல, 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதனால தான் நான் சீக்கிரமாகவே சாப்பிட்டேன். இதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு டின்னர் டைம் ஆயிரும். அதனால் அதையே சாப்பிட்றலான்னு. அதுக்கப்புறம் மீன் பீசஸ் வந்து நிறையா இருந்ததா, அதனால் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து இப்போ வச்சு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா மீன் குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 7-8 பீஸ் கிட்ட நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம். அப்புறம் அன்னைக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் மீனை பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் மீனை குழம்பு வைக்கிறதுக்கும் எடுத்துக்கிட்டேன். அந்த தலை வால் அதெல்லாம் கட் பண்ணி போட்டிருந்தாங்களா, அதெல்லாம் குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன். மற்ற ஒரு நல்ல அந்த சென்டர் பார்ட் பீஸை மட்டும் பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை ரொம்ப நல்லாயிருக்கும் பொரித்து சாப்பிட்றதுக்கு. நல்லா மீனை கழுவிட்டு அதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு நான் என்னென்ன மசாலாலாம் எடுத்துக்கிறேன்னா, உப்பு போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு அப்புறம் அந்த சில்லி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுட்டு அப்புறம் நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். நான் சிம்பிளாக தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணுவேன். இந்த மாதிரி மிளகாய் பொடி, சிக்கன் மசாலா இது போட்டாலே ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். இன்னுமே மீன் பொரிக்கிறதுக்குனே சில பேர் வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க, அரிசி மாவு, நிறைய ஸ்பைசஸ்லாம் வறுத்து அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது வந்து டக்குன்னு சிம்பிளாக பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன்னா, நல்லா வந்து பொரிக்கிறதுக்கு நல்லா மீன் ஃபுல்லாக மசாலா இது பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்குமே நான் வந்து அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் அந்த சில்லி பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா குழம்பு மீன்லேயுமே வந்து நல்லா அந்த மிளகாய் பொடியை மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா குழம்புல போடும்போது அந்த அந்த மிளகாவோட காரம் மீனில் இறங்கி குழம்பு சாப்பிடையில் நல்லாயிருக்கும் மீன். ஸோ எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அப்புறம் தக்காளி, மாங்காய் போட்டு தானே நம்ம வைக்க போகிறோம். அதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி ஒரு 2 பழம் தான் எடுத்தேன். அதனால தான் நேற்று குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ 3 தக்காளி சேர்த்துருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் தக்காளி நறுக்கி வச்சுட்டு மாங்காய் எடுத்தேன். சரியான புளிப்பு மாங்காய். ஆதவ் நினச்சிட்டா அந்த மாங்காய் வந்து இனிக்கும்னு சொல்லிவிட்டு, அவனுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்குமா, இனிக்கும்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டு அவனுக்கு கொடுத்தேன்னா, ஐயோ புளிக்குதுன்னு சொல்லிட்டு வாயிலே வைக்கலை. இந்த பழம் வந்து அந்தளவுக்கு வந்து புளிக்கும், ஆனால் பழுத்துச்சுன்னா அந்தளவுக்கு இனிக்குங்க. இங்கே ப்ரூனில் கிடைக்கிற மாம்பழம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ இனிப்பாக இருக்கும், மணமாகவும் இருக்கும், பயங்கர ஸ்மெல்லு வரும். அதனால் வந்து மீன் குழம்புக்கு புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். ஏன்னா மாங்காய் சேர்க்குறனால பயங்கர புளிப்பாயிரும், அப்புறம் புளி குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் மறக்காமல் புளியை வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போ மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயத்தை பொரிய விட வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம அந்த 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லிப்பொடி, மிளகாய் பொடி இல்லை, மல்லிப்பொடி மட்டும்தான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த எண்ணெயிலேயே அந்த சில்லி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அந்த எண்ணெயிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த சில்லி பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுது. இல்லைன்னா குழம்புல லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து புளி தண்ணியோடு சேர்த்தோன்னா. அதுக்காக தான் எண்ணெயிலே போட்டு இது பண்ணிவிட்டேன். அப்புறம் கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியை அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் அந்த மீனையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கிறனால எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் எப்போவுமே மீன் இப்படி தாங்க பொரிப்பேன், ரொம்ப எண்ணெய் சேர்க்க மாட்டேன். நேற்று கூட நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எண்ணெய் கொஞ்சம் கூட தான் சேர்த்து பொரிச்சா என்னக்கா இப்படி பொரிக்கிறீங்க, இது பேர் மீன் பொரிக்கிறது கிடையாது, மீன் சுடுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன், நான் கொஞ்சம் வெயிட் லாஸில் இருக்கிறனால எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இந்த மீனுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தானே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணுறது, பொரிச்சாச்சு. ஆனால் நல்லா தான் இருந்ததுங்க, ரொம்ப சொல்லலை. அப்புறம் குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. மாங்காய், மீன் எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு. ஃப்ரெஷ் மீன் அப்படின்றனால அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருந்தது. ஃப்ரெஷ் மீனுக்கும் அந்த பழைய மீனுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த குழம்புலையே. கொஞ்சம் குழம்பு தண்ணியாக தான் இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் குழம்பு டேஸ்ட் நல்லா இருந்தது. எங்கள் ஊர் ஸ்டைலெல்லாம் இப்படி தான் நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம். இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காவே அரைச்சி அந்த புளித்தண்ணியோடு சேர்த்து கொதிக்க வச்சு பண்ணுவாங்க. கேரளா சைடும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. முன்னாடி அதிகமாக தேங்காய் சேர்ப்பேன், இப்போ வந்து தேங்காய் அவ்வளோக்கா சேர்க்குறதில்ல.
அதுக்கப்புறம் மீனும் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் லைட்டாக தான் அப்ளை பண்ணதுனால லைட்டாக தோசைக்கல்ல வந்து ஒட்டிடுச்சு. ஆனால் என்னமோ தெரில, பிஞ்சு போகாமல் வந்துடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் மீன். அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் மீன் குழம்புல கருவேப்பிலை போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பும் ரெடி. ஸோ நான் மதியம் சாப்பிடல, ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தான் எடுத்து கொடுத்தேன். ஓகே, என்ன பண்ணுற? ஓகே, I want black shoe. Okay. Hi, mommy. நான் தான் தேங்க்யூ சொல்லணும், நீ தேங்க்யூ சொல்கிற. தேங்க்யூ. $5. ஆ $5? Yes. ஓகே, டேக் இட். தேங்க்யூ. Thank you. ஓகே, பாய். That is too big, that big. I want to need the smaller one. Okay, that is too big. சமைச்சு முடிக்கவே ஒரு 3:30 பக்கம் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க 4 மணி போல் தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா நாங்கள் மார்க்கெட் போயிட்டு வந்து அதை சமைச்சு எடுக்கவே டைம் ஆகிடுச்சு. அப்புறம் நான் வந்து சாப்பிடல. நான் மதியம் அந்த பப்பாயா அந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டதோடையே வந்து லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 5 மணி போல் வந்து வாக்கிங் போக ஆரம்பித்தேன். ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா வாக்கிங் போனேன். ஸோ சுற்றி என் பசங்க தான் வந்து காமெடி பண்ணி விளாண்டுட்டு இருந்தானுங்க. முகில் வந்து ஷூ கடை வந்து போட்டிருக்கானா. ஸோ அதில் வந்து நான் காசு கொடுத்துட்டு ஷூ வாங்கிட்டு போவான். அப்புறம் அவனாக ஒரு காசு ரெடி பண்ணி வச்சுருக்கான், ஒரு பிளாஸ்டிக்கு காயின் மாதிரி. அதை கொடுத்துட்டு ஷூ வந்து வாங்கிட்டு போகிறேன். அந்த சின்ன பிள்ளைங்களோட ஒரே அட்டகாசம் தான் போங்க. ஸோ நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா வந்து வாக்கிங் போனேன். ஒரு 10 நிமிஷம் வந்து ரன்னிங் போனேன், 20 நிமிஷம் வாக்கிங். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன தான் வந்து வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாலும் இந்த 1/2 மணி நேரம் வாக்கிங் எக்ஸசைஸ் போகிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடுங்க. ஏன்னா அந்த ஸ்பீடில் நம்ம போகும்போது உண்மையாகவே உடம்பு வந்து இதாகும். என்ன சொல்கிறது, ஈஸியாக வந்து நம்ம உடம்பு வந்து வெயிட் போட்டுரும். பட் அதை குறைக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பார்த்திங்களா. இந்த உலகத்துலேயே நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம்னா அந்த வெயிட்டு தாங்க. கஷ்டமே படாமல் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா அந்த வெயிட்டு தான். ஸோ மற்ற எல்லாமே நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்படணும். ஸோ அந்த வெயிட்டுக்கு நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. ஆனால் அதை குறைக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா. ஒரு நாளில் நடந்துடாது இந்த வெயிட் லாஸு. ஸோ கொஞ்சம் கஷ்டப்படணும். வெயிட்டை கூட ஈஸியாக குறைச்சிடலாம் போல். ஆனால் அதுக்கப்புறமா வெயிட்டை வந்து கூடாமல் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது அது பெரிய டாஸ்க்குங்க உண்மையாக சொல்லப்போனால். ஏன்னா வெயிட்டை குறைச்சிட்டு உடனே நம்ம விட்டோம்னா சடனாக நம்ம உடம்பு வந்து நல்லா வெயிட் போட ஆரம்பிக்கும். ஸோ டயட் ஃபுட்டு அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துக்கணும் வெயிட்டை குறைச்சதுக்கப்புறமும். ஸோ அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் வெயிட் வந்து ரொம்ப கூடாமல் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இனிமேல் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வெயிட்டை குறைக்கிறதுன்றது ஈஸியான விஷயமா இல்லைல்ல, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ குறைச்சிட்டாலும் அடுத்த வெயிட் வந்து கூடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் மனசில் நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது அப்படின்ட்டு. நான் நல்லா வந்து ரன்னிங் போயிட்டு வந்து உட்காந்துருந்தேன்னா வேர்வை பயங்கரமாக இருந்துச்சா. முகில் வந்து எனக்கு தொடச்சி விட்றாளாம் துணி எடுத்துகிட்டு வந்து. அதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக வேர்வையாக இருக்கான், அதனால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்றாங்களாம். முகில் எப்போவுமே அப்படி தாங்க. நான் ஷூ வந்து கழட்டாமல் உட்காந்துருந்தேன்னா வந்து கழட்டி விடுவாங்க, வேர்த்தான் இந்த மாதிரி தொடச்சி விடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பாசக்கார பையில் இந்த முகில். அப்புறமா நான் குளிச்சுட்டேங்க. கொஞ்சம் நேரம் தலையை காய வச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 6:30 போல் டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சோறு எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி சோறே சாப்பிட்லல்ல, மதியம் வந்து ஃப்ரூட்ஸ் தானே சாப்பிட்டேன். அதனால் ஒரு கரண்டி சோறு, ஒரு மீன், பொரிச்ச மீன் வந்து ஒன்று சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா குழம்புல போட்ட மீன் ஒன்று, அப்புறம் மாங்காய். எனக்கு வந்து அந்த தலை, அந்த வால் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். மீனில் போடுற தலை, வால் இதெல்லாமே. ஸோ மாங்காய் 2 பீஸ் வச்சு சாப்பிட்டேன். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உட்காரும்போது பயங்கரமாக பசிக்கும். ஏன்னா நிறைய கேலரிஸ் பர்ன் ஆகிருக்குமா. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு எது கொடுத்தாலும் அப்படியே அமிர்தமாக தெரியும். அந்த மாதிரி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மீன் குழம்பு நிறையா இருக்குது, நாளைக்கு வந்து குழம்பு வைக்க தேவையில்லை அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.